ஓகே சார். இப்போ சிவகார்த்திகேயனை தாண்டி மீதி 2 கதாபாத்திரம்னு பார்த்தா, நமக்கு பரிச்சயமான முன்னணி நடிகர்களான அதர்வா ஒரு பக்கம், ரவி மோகன். அவங்களோட நடிப்பு எப்படி இருந்தது சார் படத்துல? அதர்வாலாம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காருங்க. எவ்வளோ படங்கள் வந்து அதர்வா பண்ணியிருக்கிறாரு. அந்த எண்ணிக்கை எடுத்துக்கிட்டால் ரொம்ப அதிகம் கிடையாது. இப்போ அவர் அறிமுகமான காலத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அதர்வா வதவதன்னு படங்கள் பண்ணவர் இல்லை. ஆனால் அவர் பண்ண எல்லா படங்களையும் விட ரொம்ப சிறப்பான படமாக நான் இதை தான் பார்க்குறேன். ஓகே. அவருடைய தோற்றம், அவருடைய நடிப்பு ரொம்ப அசால்ட்டாக அப்படியே அவர் சிரிக்கிறது, கோபப்படுறது, எல்லா எமோஷன்ஸையும் கொட்டியிருக்கார். அதை இயல்பாக பண்ணியிருக்கார். அந்த கதாபாத்திரமே வாழ்ந்துருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து ஒருத்தர் நடிக்கிறாருங்கிறது தெரிஞ்சு நடிப்பது ஒரு நடிப்பே கிடையாது. நடிக்காமலே ஒரு நடிப்பை காமிக்கிறாங்கல்ல, அதுதான். அதை ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக பண்ணியிருக்காரு அதர்வா. அப்புறம் ரவி மோகன் நிஜமாக அவர் வேறொரு அவதாரம் எடுத்திருக்கார். வில்லனா? ஆமாம், இது வரைக்கும் நம்ம அப்படி ஒரு ஜெயம் ரவியை பார்த்ததே கிடையாது. அவர் வேறு மாதிரி ஒருத்தராக வந்து நிற்கிறாரு. அதுவும் வந்து இந்த முதல் காட்சியிலே அவருடைய விரலை காலி பண்ணிடுறாங்க. விரல் கட்டாயிருது. அதுக்கப்புறம் அந்த நம்முடைய விரல் கட்டாகிறதுக்கு காரணமான ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு வெறியோடு அவர் சுற்றி அவனை கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் பண்ணியிருக்காரு. எல்லா காட்சிகள்லையுமே அவர் வந்து மற்றவர்களை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிச்சிருக்காரு.